ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மௌனி சினி அப்டேட்ஸ். நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஃபேவரட்டான ஹீரோ திரவியம் அவங்களோட புது சீரியல் வீட்டுக்கு வீடு வாசப்படி. ஸோ அந்த சீரியலோட ஸ்டோரி வந்து இதுதான். ஸோ அதை பற்றி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் மந்த்துக்கான ஷெட்யூலுமே வந்து ஓவர் ஆயிடுச்சு. ஸோ 15 to 30 தான் பார்த்தீங்கன்னா இந்த சீரியலுக்கான ஷூட்டிங் வந்து போகுது. ரொம்பவே ஹெக்டிக்காக போயிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ டே நைட்லாம் ஷூட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஷூட்டிங் ஸ்பாட்டில் கிடச்ச ஒரு சில அப்டேட் உங்களுக்காக இங்கே நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஒரே நேரத்தில் 4 கேமராவை வச்சு நம்ம டேரக்டர்ஸாக ரொம்பவே பிஸியாக வந்து ஷூட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அந்த மாதிரி அப்டேட் நமக்காக கிடச்சிருக்கு. அது உங்களுக்காக இங்கே நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த சீரியல் பார்த்தீங்கன்னா ஒரு ரீமேக் சீரியல் தான். ஃபர்ஸ்ட் ஹிந்தியில் தான் அது வந்து ஒரிஜினலாக வந்து மேக் பண்ணியிருந்தாங்க. கஹானி கார்கார்கி அப்படின்னு சொல்லிட்டு 2000 லான்ச் பண்ணியிருந்தாங்க. 16th October 2000. ஸோ 9 October 2008 வரைக்கும் இந்த சீரியல் வந்து டெலிகாஸ்ட் ஆகிருக்கு. 1661 எபிசோட் வந்து இது போயிருக்கு. ஸ்டார் பிளஸ்ல தான் வந்து டெலிகாஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த சீரியலில் மெயின் லீடாக பார்த்தீங்கன்னா ஆக்ட்ரஸ் சாக்ஷி தன்வர் தான் வந்து பண்ணியிருந்தாங்க. உள்ளம் கொள்ளை போகுதுற சீரியல் பார்த்துருப்பீங்க இல்லையா? அந்த சீரியல் மெயின் லீடாக பண்ணவங்க தான் இந்த சீரியலுமே ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு சீரியலை 3 வாரத்துக்கு முன்னாடி மராத்தியில் ரீமேக் பண்ணியிருக்காங்க. ஸோ கரோகரி மதிச்சே சூலி சீரியல் நேமு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 வாரம் வந்து இந்த சீரியல் வந்து மராத்தியில் போயிட்டுருக்கு. ஸ்டார் பரவாயில்ல. நேற்றுக்கு செகண்ட் ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க நம்ம தமிழில் வீட்டுக்கு வீடு வாசப்படி சீரியல். அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா மராத்தியில் வந்து ப்ரோமோ வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ஃபேமிலியோட கண்ணாடி வந்து உடையும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் வந்து அங்கேயுமே வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே கோலம் வந்து போட்டு ஒவ்வொரு புள்ளி வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க இல்லையா ஃபர்ஸ்ட் ப்ரோமோ. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பூ வச்சு அந்த ஃபேமிலி வந்து எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாங்க. இதெல்லாமே வந்து மராத்தியில் இந்த மாதிரி தான் பண்ணியிருந்தாங்க. பட் வந்து ஹிந்தியில் வந்து எப்படி ப்ரோமோ போட்டாங்கன்னு வந்து நான் பார்க்கல. சர்ச் பண்ணி பார்த்தா அந்த அப்டேட் வந்து எனக்கு கிடைக்கல. பட் ஆனால் ஹிந்தி வெர்ஷன் அப்படியே எடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ திரவியம் பார்த்தீங்கன்னா இறந்து போகிற மாதிரி வந்து நம்ம ஹிந்தியில் காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி வந்து தமிழையும் வந்து காமிச்சிருவாங்க. ஸோ கண்டிப்பாக இது இப்படி மட்டும் ட்ராக் கொண்டு போனால் கண்டிப்பாக திரவியம் ஃபேன்ஸில் வந்து அக்செப்ட் பண்ணவே முடியாது. ஸோ ஆனால் ஹிந்தியை பொறுத்த வரைக்கும் ஹீரோ வந்து இறந்து போகிற மாதிரி தான் ட்ராக் இருக்குது. நானுமே அந்த ஸ்டோரி பார்த்தேன். ஹிந்தி ட்ராக்காக அப்படியே எடுத்தாங்கன்னா நம்ம திரவியம் வந்து இறந்து போகிற மாதிரி தான் சீக்வன்ஸ் காமிப்பாங்க. பட் ஆனால் அப்படி எடுக்கக்கூடாது அப்படிங்கிறத என்னோட ஆசையுமே. நான் திரவியம் வந்து இந்த சீரியல் ஃபுல்லாக வரணும் அப்படின்னு சொல்லி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஸோ பார்க்கலாம் இப்படி தான் தமிழில் கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சீரியலில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி கூட்டு குடும்பத்தில் என்னென்ன பிரச்சனைலாம் எப்படி ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ட்ராக் வரும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நாளுக்கு அப்புறமா நம்ம ஹீரோயின் அவங்க ஃபேமிலி வீட்டை விட்டு வெளியில் வர மாதிரி வந்து ஒரு ட்ராக்மே வரும். அதுக்கப்புறம் சேர்ந்துருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட்னால நம்ம ஹீரோயினுக்கு ஃபேஸ்மே சேஞ்ச் ஆகிடும். இவங்களோட ஃபேஸ் வேற ஒருத்தவங்களோட ஃபேஸ் வந்து மாற்றிருப்பாங்க. ஃபேஸ் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இவங்களோட ஃபேஸ் வச்சு இன்னொருத்தவங்க வந்து ஒரு லாயராக ஒருத்தவங்க வருவாங்க போல. இந்த மாதிரி தான் நான் ஸ்டோரி பார்த்து இதுக்கப்புறம் தான் ஹீரோமே இறந்து போகிற மாதிரி ட்ராக் வரும். அதுக்கப்புறம் வேற ஒருத்தவங்க மேரேஜ் பண்ணிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஸ்டோரி ஃபுல்லாக புரியல. இதுக்கு ஏதோ கொஞ்சம் புரிஞ்சதை தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த சீரியல் பற்றி வேற ஏதாவது அப்டேட் கிடைச்சாலும் கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ நான் நினைக்கிற மாதிரி எல்லாம் ஹிந்தி வெர்ஷன் அப்படியே வந்து இதில் கண்டினியூ பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.